வணக்கம் மக்கள், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஃபுட்டிசன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ரிவ்யூ வீடியோ கிடையாது. கண்டிப்பாக இந்த செட்டப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வரக்கான ஒரு சின்ன எக்ஸல் தான். நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறதுனால இந்த வண்டியே போதும்னு இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வண்டிக்கு ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம், இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம். ஸோ அதை ஒரு சின்ன vlog மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்ஜின் ஆயிலை மாற்ற தெரியாது. உங்களுக்கே தெரியும், எல்லோரும் கடையில் கொண்டு போய் கொடுத்து கஷ்டப்பட்டு மாற்றிட்டு இருப்பாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கொடுப்பாங்க. பட் பேசிக் ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு வண்டி தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சண்டேஸில் கண்டிப்பாக லீவு கிடைக்கும். ஸோ இதை கற்றுக்குங்க, நீங்களே பழக பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான். இதை நான் எப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 12th முடித்த டைமில் பெட்ரோல் பங்க்கில் பார்ட் டைம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் இந்த இதை நான் கற்றுக்கிட்டேன். அதனால் அந்தலேருந்து மேக்ஸிமம் இன்ஜின் ஆயில் நானே தான் மாற்றுவேன், என்னோடய ஸ்கூட்டிக்கும் சரி எக்ஸலுக்கும் சரி. ஸோ இதெல்லாம் மாற்றுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் போய் இன்ஜின் ஆயில்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எக்ஸலுக்குங்கிறதுனால சும்மா ஒரு பிராண்டட் டிஃப்ரெண்ட். சாரி மக்களே, எங்கே விட்டேன்? எக்ஸல்னு வரும்போது எக்ஸல் 100க்கு நீங்கள் பிராண்டட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸல் ஹெவி டியூட்டி, அந்த பழைய 80cc ஸ்கூட்டி ஹெவி டியூட்டியில் எக்ஸல் சூப்பர் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான பிராண்டட் இன்ஜின் ஆயில்ஸ்னு கிடைக்காது. பட் இருக்கிறதே உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஜின் ஆயில் தான் கிடைக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 350 ml இன்ஜின் ஆயில் எக்ஸலுக்கு 350 ml தான் ஊற்ற முடியும், அவ்வளோதான் ஊற்றணும். ஸோ இது 90 ரூபா வருது வேல்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி இன்ஜின் ஆயில் மாற்ற போகிறோம், எங்கே கழட்டணும், ஸோ ஸ்க்ரூவை கழட்டி எப்படி இன்ஜின் ஆயில் ட்ரைன் பண்ணணும், எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ மக்களே, இப்போ எக்ஸலில் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம இன்ஜின் ஆயிலை ட்ரைன் பண்ணணும். ஸோ அது எந்த ஸ்க்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அடியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா இன்ஜினுக்கு கீழே. ஸோ இன்ஜின் இது. ஸோ இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களோட பழைய இன்ஜின் ஆயில்ஸ் எல்லாமே ட்ரைன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ட்ரைன் பண்ணிவிட்டு புதுசு ஊற்றணும். அது எப்படின்னு இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணிடலாம் வாங்க. ஸோ மக்களே, ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம், கீழே ஒரு ட்ரே வச்சுருங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 12ஆம் நம்பர் ரெஞ்சை வச்சு நம்ம அதை கழட்டுறோம். சாரி 12 செட் ஆகலை. ஸோ 13. லூஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கையாலே அதை திரும்பி கழட்டிட்டு இன்ஜின் ஆயில தள்ளிப்போம். அவ்வளோதான் மக்களே. ஸோ இன்ஜின் ஆயிலோட கலரு தான். ஸோ முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பண்ணுங்கள், புது ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு பண்ணிடாதீங்க. பாருங்கள் இன்ஜின் ஆயில் எப்படி கருப்பாக வருதுன்னு, கையெல்லாம் பாருங்கள். ஸோ ஆக்சுவலி ஊற்றும் போது இந்த கலரில் இருக்க இன்ஜின் ஆயில் உங்கள் யூசேஜுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு நான் சேஞ்ச் பண்ணி. எக்ஸலுங்கிறதுனால ஓடும். பட் தயவு செஞ்சு உங்கள் ஸ்கூட்டியோ இல்லை பைக்குக்கோ, இப்போ இருக்க ரீசன்ட் பைக்ஸுக்கோ இந்த மாதிரி இன்ஜின் ஆயில் வச்சுருக்காதீங்க, வண்டி நாசமாக போயிடும். இது எக்ஸல் எவ்வளோ அடித்தாலும் ஓடுங்கிற ஒரு இதில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம். எக்ஸல் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயம். ஸோ பழைய இன்ஜின் ஆயில் நம்ம கழட்டி இது பண்ணியாச்சு. ஸோ அது ட்ரைன் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம இங்கே மேலே ஸ்க்ரூவை கழட்டி இதை கழட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை கழட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா மக்களே, இன்ஜின் ஆயில் ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரைன் ஆகிற வரைக்கும், ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த ரிசர்வ் வால்வை கழட்டிட்டு இந்த ஷீல்டை கழட்டணும். அப்போ தான் இன்ஜின் ஆயில் புதுசு ஊற்ற முடியும். கழட்டுறதுக்கு வீட்டில் இண்டிகேட்டர் இருக்கும் பார்த்திங்களா, அதுவே போதுமானது. அழகாக கழண்டு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம அப்புறம் இந்த ஃபேஸ் பிளேட்டை கழட்டுறதுக்காக இந்த ரென்ச்சஸை கழட்டுறோம். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் ரென்ச்சஸ் இருக்கும் தெரியும். ஸோ அவங்க வண்டிக்கு ஏற்ற சைஸான ரென்ச்சஸை போட்டுக்கோங்க. எக்ஸலுங்கிறதுனால உங்களுக்கு ஊற்றுறதுக்கு இவ்வளோ வேலை, கழட்டி எல்லாம் பண்ணணும். ஸோ ஸ்கூட்டி பைக்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் மேலே இந்த வால்வை கொடுத்துருவாங்க. நம்ம அடியில் ஸ்க்ரூவை கழட்ட வேண்டியது, மேலே அந்த இன்ஜின் கட்டிங் பிளேடை வச்சு இன்ஜினோட வால் அந்த இதை ஓப்பன் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். அது 2 கழட்டினாலே போதும் உங்களுக்கு, ஸ்கூட்டிக்கு இல்லை பைக்குக்கோ. உங்களுக்கு ஈஸியாக இன்ஜின் ஆயிலை மாற்றிடலாம். எக்ஸலுங்கும் போது மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வரும். இந்த ஸ்க்ரூவை பத்திரமா வச்சிடலாம். ஸோ இப்போ இது அவ்வளோக்கா அப்படி கழட்டிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் திரும்ப ஆயிலை ரீஃபில் பண்ணுறதுக்கான இடம். உங்களுக்கு காட்டுறேன் இருங்க.
ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பிளேட் அந்த இதை கழட்டிட்டோம், எல்லாமே இது பண்ணிட்டு. ஸோ கீழே ஆயில் வந்து கீழே ட்ரைன் ஆயிடுச்சு அந்த இது வழியாக. ஸோ அந்த நெட்டை போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணி இது வழியாக ஆயிலில் நம்ம திரும்ப ஊற்றணும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீழே நெட்டை போட்டுடலாம். ஸோ மக்களே, இப்போ வந்து இன்ஜின் ஆயில் ஃபுல்லாகவே நம்ம பக்காவாக ட்ரைன் பண்ணிட்டோம், ஃபுல்லாக இது பண்ணி. ஸோ கடைசியாக உங்களுக்கு எதாவது இருக்குது, டவுட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் சாய்ச்சி வச்சுட்டு இது பண்ணி பாருங்கள். இன்ஜின் ஆயில் எதுவும் ட்ரைன் ஆகலை அப்படின்னா லைட்டாக சுட்டும், அது பிரச்சனை இல்லை. ஸோ இன்ஜின் ஆயில் எதுவும் ட்ரைன் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. பழைய இன்ஜின் ஆயில் பூரா நீங்கள் ட்ரைன் பண்ணிட்டீங்க. ஸோ கொஞ்சம் வேஸ்ட் எடுத்துகிட்டு அந்த இந்த பார்த்திங்களா அந்த சைடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க. பழைய ஆயிலெலாம் வடிகிற அளவுக்கு விட்டுட்டு. ஸோ இந்த பழைய ஆயிலை நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுட்டு, முக்கியமான விஷயம் மக்களே, பண்ணும் போது வந்து கொஞ்சம் வேஸ்ட்டான இடம் இருக்கும் பார்த்திங்களா, வேஸ்ட்டு பிடிச்சிருக்க மாதிரி இடம் அங்கே பண்ணுங்கள். ஏன்னா இடம் நாஸ்தி ஆகும் கண்டிப்பாக. ஸோ இன்ஜினே அப்படியே லைட்டாக கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணணும். அதாவது வண்டியை மெயின்டைனே பண்ண தெரியாதவங்கிட்ட வண்டியை கொடுத்தா என்ன பண்ணுவானோ அதைத்தான் நான் பண்ணுவேன். அதாவது வண்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே தெரியும், நான் பண்ணுறதுக்கு ஒரு முறை. ஸோ இன்றைக்கி உங்களுக்கும் கற்றுக் கொடுத்துட்டு வண்டியும் மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் எடுத்து இறங்கிட்டேன். ஸோ இந்த இது ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க, ஓரளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. யா ஓகே. ஸோ இப்போ மேலே ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்க ஏதாவது மண் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி விட்ருங்க மக்களே, ஏன்னா அதுவும் பிரச்சனை பண்ணும். ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, ஏன்னா மண் இன்னும் ஏகப்பட்டது கிடக்கும் இதுலேயும். அதுக்கப்புறம் வேஸ்ட்டு துணி எதாவது இருந்துச்சுன்னா எடுத்து சுற்றி க்ளீன் பண்ணுங்கள். உள்ளே உழுகாமல் க்ளீன் பண்ணி வைக்கோங்க, கொஞ்சம் டேஞ்சரான இடம் தான் அது. ஸோ இதுக்கப்புறம் ஃபொனல், ஏன்னா அப்படியெல்லாம் ஊற்ற முடியாது, ஃபொனல் கண்டிப்பாக வேணும். ஃபொனல் எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோழி தலை திருகிற மாதிரி எப்படி திருகணும் பார்த்தியா, இன்ஜின் ஆயில் எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம கையில். ஓயிட்டு போகுது மூடி, அப்படி இன்ஜின் ஆயில் எடுத்து ஊற்ற வேண்டியது தான் ஒன்லி பாக்கி. நல்லா சொல்லக்கூடாது, நான் ஊத்திட்டே இருப்பேன். இல்ல நான் ஒரு பக்கெட் மேல சாப்பிடுறது கிடையாது, அதுக்கு சொல்ல இந்த இன்ஜின் ஆயிலே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும், உங்கள் லோக்கலில் கிடைக்கிற இன்ஜின் ஆயில்ஸு. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் பிராண்டாக போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்தியன் ஆயில் சர்வோவில் உங்களுக்கு 2T ஸ்ட்ரோக்கு டிவிஎஸ் எக்ஸலுக்குன்னா 1/2 லிட்டரு இன்ஜின் ஆயில் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு அதில் 350 ml மட்டும் போடுங்க, மீதி இருக்க 150 ml வந்து நீங்கள் பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்தியன் ஆயிலில் வேலை செய்யும் போது அதுதான் பண்ணினேன். போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. ஸோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எப்படி இன்ஜின் ஆயிலை மாற்றுறதுன்னு, ஈஸியாக இன்ஜின் ஆயிலை மாற்றுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி எக்ஸல் வண்டியில் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மெக்கானிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிற வீடியோ கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம விலாகில் ஒரு புது முயற்சி தான் இந்த இது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சிம்பிளான இன்ஜின் ஆயில் மாற்றுறது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 டெக்னிக்கல் டேர்ம்ஸ், மெக்கானிக்கல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என் தம்பிக்கிட்ட கேட்டு பண்ணலான்னு இருக்கிறேன் வீடியோ. ஸோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா என்னங்கிறது, இந்த மாதிரி என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோவில் அடுத்து பார்க்குறேன். அன்டில் தென் பை கைஸ், டாடா.